அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். பதர் பேணி. இது வந்து பார்க்க வந்து லேயர் லேயராக பார்க்க அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரன்ச்சியாக கருக்கு முறுக்குன்னு இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் வந்து 4-5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 ஸ்பூன் வந்து நெய் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ண நெய்னால் உங்களுக்கு வந்து பெசரி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் உள்ள ஹீட்டில் வந்து அதை நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். இந்த மாதிரி நல்லா வந்து கையில் போட்டு பெசரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் பீட் பண்ண வரலன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லோயிஷ்ஷாக இருக்கும். இதை வந்து ஒரு வெளிர்ன கலர் அளவுக்கு வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப்பு மைதா மாவு, லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு பூரி பதத்துக்கு வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வெளிர்ன கலர் வரதுக்கும் இந்த அரிசி மாவை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 லேயர் வந்து நீங்கள் முதல்ல வந்து தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு லேயர்லேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த அரிசி மாவும் நெய்யும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க. இப்படி ஒவ்வொரு லேயர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி இப்படி வந்து ஒரு 5 லேயர் வந்து முதல்ல ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து உங்களுக்கு கையில் வந்து தேய்க்க வரலன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு அதை வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு இதை என்ன செய்கிறீங்கன்னா, லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஓவல் ஷேப்பில் எல்லா இதையும் கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் போய்ட்டு ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த லேயர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக வரும். இப்போவே பார்க்க அழகாக உங்களுக்கு லேயர் தெரியும். கேமரா எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியலை, நேரில் நல்லா தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் போதே பாருங்கள், அப்படியே கீழேருந்து மேலே அந்த பூரி வந்து நல்லா வரும். அந்த பூரிக்கு மேலே லைட்டாக எண்ணெயை வந்து அப்படியே மேலே வந்து கோரி ஊற்றுங்க. ஒவ்வொரு லேயராக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து 2 பக்கமும் செவந்து எடுத்ததுக்கப்புறவு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு நான் ஒரு 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பூரியும் மேலே இந்த சக்கரை தூளை மேலே போட்டு அப்ளை பண்ணி ஒரு ஏர்கண்டெய்னர் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இந்த பூரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரையை போடணும். முதலே போட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.